ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டர் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அந்த கப்பில், இந்த கப்பில் 2 கப்பு நான் அளந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவு ஆட் பண்ண போகிறேன். ரெண்டையுமே நல்லா ஜலிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். எந்த பலகாரம் செஞ்சாலும் மாவை ஜலிச்சுக்கணும். அதில் ஏதாவது சின்ன துகள் இருந்தால் நம்ம எண்ணெயில் போடல வெடிக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, பட்டர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வாயில் கொஞ்சம் போட்டு பார்த்தோன்னா உப்பு கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சிடும். பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. முறுக்கு மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பதம் இருக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் என்ன காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன துண்டு போட்டு பார்த்தோன்னா உடனே மேலே வந்துடும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே டைரெக்டாக அதில் புழிஞ்சிடலாம். இப்போ எண்ணெய் ஹை ஃப்ளேமில் இருக்குது. முறுக்கு உலக்கில் நான் ஸ்டார் வச்சு போட்டிருக்கேன். லைட்டாக புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விடணும். சுத்த கீழே விழுகும்போது நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுறணும். எண்ணெய்க்கு மேலே வச்சு சுற்றும்போது கையில் சூடுபடும், பார்த்துக்கோங்க. அதனால் சைடாக நான் வச்சுக்கிறேன் பாருங்கள். அப்போ சூடுபடாது. வர அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா அப்படியே எண்ணெயில் விழுந்துடும். அந்த சலசலப்புலாம் அடங்குற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. நான் பாதி உலக்கோடு நிறுத்திட்டு அடுத்த அடசலுக்கு நான் எடுத்துகிட போகிறேன். தேவையான அளவு போட்டுக்கோங்க. பாதி அடசலோடு நிறுத்திட்டேன். அப்படியே லைட்டாக பெரட்டி விடுங்க. எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகணும். இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடணும். அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். ஏன்னா முறுக்கு தடிமனாக இருக்கனால வெளியில் வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒன்று போல் வெந்துடும். அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.